வணக்கம் ஸ்டூடெண்ட். டென்ஷன் இன் ஏ ராட். ஒரு ராடையோ, சப்போஸ் இது ஒரு ராடு அல்லது ரோப் ஆர் ராட் வித் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். இந்த ராடு எடுத்தோம்னா சப்போஸ் இங்கேயும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அல்லது இங்கேயும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட மாஸ் வேறு. m is equal to mass of rod and L is equal to length of rod. ஸோ இதோட மாஸ் வந்து கேபிட்டல் M, இதோட லென்த் வந்து L. ஸோ இந்த ராடால் ரோப்பையை நம்ம எடுக்கிற போது இந்த போர்ஷனில் இது டோட்டல் மாஸ் வந்து M, கேபிட்டல் M. அங்கே M இருக்கும். ஸோ இந்த செக்ஷனில் பார்க்க போனோம்னா M1 இருக்கும். இந்த செக்ஷனில் போனோம்னா டோட்டல் M, இந்த செக்ஷனில் போனால் M2 இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட மாஸ் அதிகமாகிட்டே போகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அன்டில் இந்த ஸ்ட்ரிங் மாஸில் ஸ்ட்ரிங்கை பார்த்தோம்னா அதில் டென்ஷன் வந்து கான்ஸ்டன்ட். மாஸில் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டோம்னா, பட் இன்கேஸ் ஆஃப் ராட் ஆர் ரோப் வித் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் மாஸ் ஒரு செக்ஷன் இன்க்ரீஸ் ஆக வேரி ஆகிட்டே போகும். ஸோ சப்போஸ் அட் பாயிண்ட் ஏல நம்ம அதோட டென்ஷன் கண்டுபிடிக்கணும். டென்ஷன் இந்த ராட். இந்த இடத்துல பார்க்குற போது லீனியர் மாஸ் டென்சிட்டி ஆர் மாஸ் பெர் யூனிட் லென்த். அதை நம்ம லேம்டான்னு இண்டிகேட் பண்ணிக்குவோம். ஏன்னா இங்கே மாஸ் வேறு, இந்த இடத்துல மாஸ் வேறு, இந்த இடத்துல மாஸ் வேறையாக இருக்கும். மாஸ் வேரியாக என்ன பண்ணும், டென்ஷனும் வேரி ஆகும். ஏன்னா டென்ஷன் வந்து ஒரு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் டிஸ்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபோர்ஸும் டிக்ரீஸ் ஆகும். இது ஐடியல் ஸ்ட்ரிங்கில் இது வந்து யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ராடு அல்லது ரோப்பு. ஸோ மாஸ் பெர் யூனிட் லென்த் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் டிவைடட் பை டோட்டல் லென்த். ஸோ இது அட் எ டிஸ்டன்ஸ் x from the end, this is V, this is C. So mass of length AB, இந்த ஏபியோட மாஸ் எவ்வளோ இருக்க முடியும்? ஏன்னா இது டோட்டல் மாஸ் M, இங்கே ஒரு மாஸ் இருக்கும், இங்கே ஒரு மாஸ் இருக்கும், மாஸ் வேரியாக இருக்கும். பட் மாஸ் பெர் யூனிட் லென்த் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் யூனிட் லென்த் இன்டு த லென்த் x. அது நம்ம இப்போ எப்படி இல்லைன்னா மாஸ் டென்சிட்டி ஒரு இடத்துலையும், சப்போஸ் இந்த இடத்துல மாஸ் டென்சிட்டி m/xன்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல m/l ரெண்டும் ஈக்குவல். ஏன்னா டென்சிட்டி ஆஃப் மாஸ் இங்கே 1 மீட்டர்னு வச்சுக்கிட்டோம்னா 1 மீட்டரில் 100 கிராம் இருக்குன்னா இங்கே இது 3 மீட்டர்னு இருந்ததுன்னா 3 மீட்டரில் 300 கிராம் இருக்கும். ஸோ m/x இஸ் ஈக்குவல் டு m/n. இதை நம்ம இப்படி எழுதலாம், டோட்டல் மாஸ் டிவைடட் பை லென்த் is equal to mass at any section divided by that particular length, m/l into x. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம டென்ஷன் பார்க்க ஆசைப்படுறோம். தட் இஸ் இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B. ஸோ இந்த இடத்துல இந்த போர்ஷனு பார்த்தோம்னா ஸோ இதோட மாஸ் எவ்வளவு? இதோட மாஸ் வந்து mன்னு வச்சுக்கோ, ஸ்மால் m. ஸோ டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது, ஃப்ரீ பாடி டயக்ராம். டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா ஃபோர்ஸ் இந்த பக்கம் அப்ளை பண்ணோம்னா டென்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும்.
ஸோ நியூட்டன் சப்ளையில் இதை பாயிண்ட் மாஸாக வச்சுக்கிட்டோம்னா டென்ஷன், இது ஃப்ரீ பாடி டயக்ராம், இங்கே ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். What is acceleration? Acceleration as it is நமக்கு தெரியும். Acceleration is equal to total force divided by total mass, F by total F by m. So acceleration is common. So this will move with a common acceleration of A. This will also move with a constant acceleration of A, where A is equal to this much. Therefore, net force எவ்வளோ வருது? Net force is equal to இந்த பாடியில், ஏன்னா இந்த பாடியில் தான் நம்ம டென்ஷன் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? பாடி இந்த பக்கம் மூவ் ஆகிறதுனால இந்த ஃபோர்ஸ் பெருசாக இருக்கும். F minus T is equal to F minus T is equal to this mass into acceleration. So tension is equal to, tension என்ன வரும்? F minus ma is equal to F minus m என்ன வருது? M is equal to m as it is mass of the length AB, that is m. Mass of the length AB is equal to F minus m into A, which is equal to F minus m க்கு பதில் நம்ம m by L into x போடலாம். Acceleration is equal to F by m. Acceleration is equal to F by m. So now this is F common எடுத்துட்டோம்னா 1 minus இந்த m cancel ஆகிடும். F common எடுத்துட்டோம் minus x by L. இதுதான் expression for tension, and acceleration is common, which is equal to total force divided by total mass. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். பிகாஸ் இந்த இடத்துல சப்போஸ் இந்த ராடை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல மாஸ் வந்து m1ன்னு வச்சிட்டோம்னா இதோட லென்த் வந்து L1ன்னு வச்சோன்னா m1 இதோட இந்த மாஸ் எப்படி இருக்கும்? m1 by L1 is equal to m by L. That is mass per unit length into that length. L1 is equal to m1. From this equation m1 is equal to m by. So ராடுன்னு பார்க்குற போது ராடில் வந்து டென்ஷன் ஈக்குவலாக இருக்காது, யூனிஃபார்மாக இருக்காது. ஏன்னா மாஸ் வேரி ஆகிறதுனால ராடில் வந்து டென்ஷன் வேரி ஆகும். ஒன்லி இன் ஐடியல் ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ்ங்கிறதுனால அதில் வந்து டென்ஷன் எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃப்ரம் த த்ரூ அவுட் த லென்த்தில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் டென்ஷன். இந்த ப்ராப்ளத்தில் ஃபைண்ட் டென்ஷன் அட் பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்டில் நம்ம டென்ஷன் கண்டுபிடிக்கணும். இன் அன் யூனிஃபார்ம் ராட் த லென்த் ஆஃப் ராட் is equal to 3 meter and the mass of the rod is equal to 3 kg. So at this point, so tension constant இருக்காது throughout the length, ஏன்னா இது rod of uniform cross section. So lambda is equal to mass density or mass per unit length is equal to total mass divided by total length. So mass of this portion is equal to lambda into the distance. In the distance நம்ம x ன்னு வச்சுக்கோம், where x is equal to 1 meter in the length, 1 meter. So into x is equal to m by L எவ்வளவு? m by L வந்து 3 kg. mass is equal to 3 kg, length is equal to 3 meter. So 3 by 3 m by L, lambda வந்து m by L into x is equal to 1 is equal to 1. So mass is 1 kg. ஓகே, அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 3 kg தான், இது 2 kg இருக்கும். ஸோ நம்ம the distance from A to B, நம்ம இதுலேருந்து இது டென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் A to B நம்ம டென்ஷனை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்போம். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ். 40 நியூட்டன் இந்த பக்கம், 10 நியூட்டன் இந்த பக்கம். டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 40 minus 10 divided by acceleration is equal to total force divided by total mass. Total mass வந்து 3 is equal to 30 by 3 is equal to 10 meter per second square. So acceleration is equal to 10 meter per second square.
ஸோ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் இது வந்து ஏ, இது பி, இங்கே வந்து ஃபோர்ஸ் எவ்வளோது இந்த இடத்துல இருக்கிற போது ஃபோர்ஸ் வந்து 40 நியூட்டன், 40 நியூட்டன். இந்த பக்கம் வந்து டென்ஷன். ஏன் இந்த பக்கம் தான் 10 நியூட்டன் ஆக்ட் பண்ணுது, இங்கே 10 நியூட்டன் ஆக்ட் பண்ணலை. ஸோ இதோட மாசு, இதோட லென்த் வந்து 1 மீட்டர். இதோட மாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1 kg, 1 kg கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஈஸியாக நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது, சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன். நெட் ஃபோர்ஸ் இங்கே என்ன வருது, பாடியோட ஆக்சலேஷன் இங்கே 40, இங்கே 10 இருக்குது, 40 இருக்குது. ஸோ ஆக்சலேஷன் இந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ இங்கே ஆக்சலேஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் பெருசாக இருக்கும். ஸோ டு 40 மைனஸ் டி, ஏன்னா ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, அதனால் இந்த ஃபோர்ஸ் பெருசாக இருக்கும். இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஆர் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 40 minus ma is equal to 40. Mass of this block is 1 kg into acceleration is 10 meter per second. So 40 minus 10 is equal to 30 Newton. Therefore tension is equal to in the rod at A is equal to this much, and acceleration is common, which is equal to 10 meter per second square. In the numerical, find tension at point A in the uniform rod. This is uniform rod of mass 3 kg. Mass is equal to 3 kg and length is equal to 3 meter. So idoda length வந்து 3 meter, mass வந்து 3 kg. Pulled upward by applying a force of 60 Newton. Force is equal to 60 Newton. Pull பண்றாங்க upward. Point A is midpoint of rod. Point A is midpoint. இது 3 மீட்டர்னா மிட்பாயிண்ட்னா எவ்வளோ இருக்கும், 1.5, that is 3/2 மீட்டர். ஸோ டென்ஷனை இந்த இடத்துல நம்ம எவ்வளோ டென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு மாஸ் per unit length. So total mass is equal to 3 kg by 3 is equal to 1 kg per meter. 1 kg per meter. அடுத்தது மாஸ் m, இதோட மாஸ், இந்த போர்ஷனோட மாஸ் வந்து m is equal to mass per unit length into this length x ன்னு வச்சுக்கிட்டோம்னா into x. Mass per unit length is 1 into x is equal to 3/2. So therefore mass of this block is equal to 3/2 kg. So m/2 அவ்வளோ வருது. ஸோ acceleration என்ன வரும், இது 3 kg பாயிண்ட் மாஸாக வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி இதெல்லாம், இங்கே வந்து 60 நியூட்டன், இதோட மாஸ் எவ்வளவு இன்ட்டு m இன்ட்டு g, m வந்து 3 இன்ட்டு g. ஸோ இதுதான் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எப்படி பாடி வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணுது. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் எவ்வளோ வருது, நெட் ஃபோர்ஸ் பை மாஸ். நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ வருது, 6 minus 60 Newton, 60 minus 3g divided by mass எவ்வளோ வருது 3 kg is equal to 60, g is equal to 10 வச்சுக்கிட்டோம்னா 30 divided by 3. So acceleration is equal to 10 meter per second square. Next, acceleration கண்டுபிடிச்சிட்டோம், மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த பிளாக்குக்கு போடுவோம். இப்போ நம்ம பிளாக் A to B, இந்த இடத்த பின்னு வச்சுக்கிட்டோம்னா A to B. ஸோ இங்கே டென்ஷன் தான் ஆக்ட் பண்ணும், இங்கே டென்ஷன் ஆக்ட் பண்ணும், இங்கே டென்ஷன் ஆக்ட் பண்ணுது, இங்கே நோ ஃபோர்ஸ். டென்ஷன்
here is mg. ஏன்னா இது mg. So acceleration upwardல இருக்குது. Acceleration, so t minus mg is equal to mass into acceleration. Sigma force is equal to mass into acceleration. So tension is equal to ma plus mg, which is equal to total m is equal to how much? M is equal to 3/2 kg into e. Acceleration is 10 meter per second. G is equal to 10 meter per second is equal to 20/10, then 30 Newton. Tension is equal to 30 Newton and acceleration is equal to this much.